என்னங்க வேலை ரொம்ப செஞ்சு செஞ்சு டயர்டா இருக்கீங்களா? ஆனா சில பேர் இருக்காங்கங்க. காலையில எந்திரிச்சு தும்மல் தும்மியே ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ண உடனே இந்த தும்மல் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் சில பேருக்கு லைட்டா வீட தொடச்சா கூட இந்த தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் அதோட இல்லாம மூக்குல இருந்து நீர் வடிகிறது, கண்ணு, மூக்கு இது ரெண்டுலயுமே ஒரு மாதிரி நமைச்சல் கூட வர ஆரம்பிச்சிரும். இது என்னதுன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ். டஸ்ட் அலர்ஜினால சில பேருக்கு வரும். சில பேருக்கு ஒரு சில சீசன்னால இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்சு தும்மல் அதிகமா வந்த உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்குவோம், எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவோம். உங்களுக்கு சைனஸா இருந்ததுன்னா இந்த சிம்டம்ஸ் கூட, இப்ப நான் சொன்ன சிம்டம்ஸ் கூட உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து பெயின் அதிகமா இருக்கும் அண்ட் தலை பாரம் அதிகமா இருக்கும். சில பேருக்கு மூக்கு அடைச்சு போய் வந்து இருக்கும். தொண்டையில எப்போதுமே சளி இருந்துகிட்டே இருக்கும். அந்த சளி பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கெட்டியா பச்சை இல்லைன்னா மஞ்சள் நிறத்துல கூட வந்து இருக்கும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐஜிஇ லெவல் வந்து நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டெய்லி காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ண உடனே சுடுதண்ணில ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து வாயை வந்து கொப்பளிங்க. ரெண்டாவது, கண்டங்கத்திரி, அஸ்வகந்தா, அஸ்வகந்தானா அமுக்குரா பொடி நம்ம சொல்லுவோம்ல அது, துளசி, இது மூணுலையும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு, திப்பிலி இது ரெண்டும் 50 கிராம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இதை டெய்லி ஏதாவது ஒரு நேரம், காலையில இல்லைன்னா நைட் ஏதாவது ஒரு நேரம் தேன் இல்லைன்னா வெது வெதுப்பான சுடுதண்ணி கலந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். பெரியவங்களா இருந்தா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு மாசமாவது எடுத்துக்கோங்க. நீங்க இதை எடுத்த பிறகு நீங்க மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐஜிஇ லெவல் வந்து கண்டிப்பா குறைஞ்சு இருக்கும். அண்ட் உங்களுக்கு வர சிம்டம்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய வந்து ஆரம்பிச்சிடும். நான் சிட்ரிசன் போடுவேன், மான்டாகெல் போடுவேன், போட்டு நான் அந்த நேரத்துக்கு என்னோட சிம்டம்ஸை நான் கம்மி பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்காம எனக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வேணும்னா தாராளமா நீங்க இந்த மருந்துகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம்.